எப்போதுமே சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி வாடி வதங்காம இருக்கணுங்கிறதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அதை சாய்ச்சி வச்சிருவேன். அது ஒரு 4-5 டேஸ்க்கு அதுல வாட்டர் ட்ரிப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா வாடி வதங்காம இருக்கும். ஆனா இந்த தடவை நாங்க இந்த வாட்டர் ட்ரிப்பிங் மிஷினை எடுத்து நம்ம இதுல செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டைமர் இருக்கு. ஃபாஸ்டா வேணுமா இல்ல ஸ்லோவா வேணுமா அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். சம்மர்ல கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால நாங்க ஒரு 7 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இதுல வாட்டர் ட்ரிப் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த மாதிரி வாட்டர் ட்ரிப்பிங் மிஷினை முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்துல விவசாயம் பண்றவங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். இந்த மிஷின்ல பிளான்ட்ஸ்ல இப்ப 4-5 பிளான்ட்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல கூட நம்ம இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தடவை தான் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா என் பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. ஃப்ரெஷ்ஷா மட்டும் இல்லாம நல்லா கொஞ்சம் க்ரோ ஆயும் இருந்ததை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது.